கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் தொழில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இறையியல் கற்று வருகிறோம். அந்த வரிசையில் கிறிஸ்துவியலில் அபிஷேகிக்கப்பட்டவர் என்கிற தலைப்பை இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். அபிஷேகம் என்கிற வார்த்தை இன்றைக்கு மிகவும் அதிகமாய் பேசப்படுகிற வார்த்தை. அபிஷேகம் என்பது பலரால் பல விதங்களில் அது வலியுறுத்தப்படுகிறது. அபிஷேகத்துக்கு பலர் பலவித விளக்கங்களை சொல்கிறார்கள். சில நேரங்களில் சில விளக்கங்கள் அர்த்தமற்றவையாக கேலிக்கூத்தாக கூட மாறி போகின்றன. அபிஷேகம் என்பது என்ன? பைபிளுடைய வெளிச்சத்தில் அது என்ன? கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர். இப்போ கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி, அவர் தான் நமக்கு அளவுகோல். அபிஷேகம் என்பதை அபிஷேகிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை கிறிஸ்துவை வைத்து தான் நாம் அளந்து சொல்ல முடியும். அபிஷேகம் என்றால் அது ஒரு பதவி பிரமாணம் மாதிரி. இப்போது ஒரு பதவியை ஒருவர் ஏற்க வேண்டுமானால் பதவி பிரமாணம் செய்கிறார்கள். பாராக் ஒபாமா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பதவி ஏற்ற போது அவர் பார்த்து தான் படிப்பாங்க பதவி பிரமாணத்தை. அவர் பார்க்காம ஒப்புவிச்சார். அப்படி ஒப்புவிக்கும் போது 2 வார்த்தைகளை சொல்லாமல் மறந்து விட்டுட்டார். அதை ஒருவர் கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டார், இந்த பதவி பிரமாணம் செல்லாது, ஏன்னா 2 வார்த்தையை விட்டுட்டார்னு. மறுபடியும் அவர் அறையில் மறுபடியும் பதவி பிரமாணம் எடுத்ததை சரி பண்ணார். நம்ம ஊர்லேயும் ஒருத்தர் மனப்பாடமாக படிச்சுட்டு பதவி பிரமாணத்தை உணர்ச்சி பொங்க சத்தமாக சொன்னார். பதவி பிரமாணம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வது தான் அவர்களுக்கான அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது, இன்றைய ஜனநாயக நடைமுறை. ஆனால் அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில், யூத சூழ்நிலையில் ஒருவருக்கு ஒரு பதவியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்கள் அபிஷேகிக்கப்பட வேண்டும். முதல்ல ஆசாரியனுக்கு அது நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு அபிஷேக தைலம் குறிப்பிட்ட விதத்திலே தயார் செய்யப்பட வேண்டும். அந்த அபிஷேக தைலத்தை ஆசாரியனுடைய தலையில் வார்த்து அபிஷேகம் பட வேண்டும். அரசன், ராஜா அப்படின்ற ஒரு பதவி கிடையாது ஆரம்பத்தில். ஜனங்க சொந்த இஷ்டப்படி பிடிவாதம் பிடிச்சு ராஜா பதவி எங்களுக்கு வேணும்னு வாங்கினாங்க. முதல் அரசன் சவுல, அதற்கு பின்பு தாவீதை, தொடர்ந்து எல்லாரையும் அபிஷேகம் பண்ணினாங்க. அபிஷேக தைலத்தை ஊற்றி கிரீடத்தை தலையில் வைத்தது பின்னால் வந்த வழக்கம்தான். கிரீடத்தை வைப்பது அது ஒரு முக்கியமான கட்டம் அல்ல. பதவி ஏற்பில் கிரீடத்தை வைப்பது அல்ல. தலையில் அபிஷேக தைலத்தை ஊற்றுவது தான் பதவி ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம் பழைய ஏற்பாட்டின்படி. தீர்க்கதரிசிக்கும் அப்படிதான். பொதுவாக ஒருத்தர் தீர்க்கதரிசியாக அந்த பொறுப்பு ஏற்பு என்பது ஒன்று நடக்காது. அவங்களா கர்த்தர் அவங்களையே தீர்க்கதரிசி ஆக்கிறது தான். ஆனால் எலிசா விஷயத்தில் அது நடந்தது. உன்னுடைய ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுன்னு கர்த்தர் சொன்னார். அதனால் அபிஷேக தைலத்தை எலிசாவினுடைய தலையில் வார்த்து அவனை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினான். அபிஷேகம் என்பது அடையாளத்திற்கு, அதிகாரத்திற்கு அடையாளம். அது ஊழிய அதிகாரமாக இருக்கலாம், ஆவிக்குரிய அதிகாரமாக இருக்கலாம், அல்லது நிர்வாக அதிகாரமாக இருக்கலாம். ஒரு அதிகாரத்திற்கு அடையாளம் தான் அபிஷேகம். அதனால் அதிகாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை யாரும் செய்ய முடியாது. ஏதாகிலும் ஒரு அதிகாரம் வேணும்ல, இல்லைன்னா அதை செய்ய முடியாது. ஓட்டு போடுறதுக்கு கூட 18 வயசு நிரம்பி இருக்கணும்.
நிரம்பி அந்த பட்டியலில் நம்முடைய பேரை பதிவு செஞ்சால் தான் வாக்காளர் பட்டியலில் ஓட்டு போடுகிற அதிகாரம் முதலமைச்சரையோ பிரதமரையோ தெரிந்தெடுக்கக்கூடிய, மறைமுகமாக நேரடியாக நாம் தெரிந்தெடுப்பதில்லை, எம்எல்ஏ எம்பியை தான் தெரிந்தெடுக்கிறோம். அரசாங்கத்தையே தெரிந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்போது தான் நமக்கு வருகிறது. அதிகாரம் இல்லாமல் நம்ம எதையும் செய்ய முடியாது. ஒரு வாகனம் ஓட்டணுன்னா கூட இது என்னையா பட்டனை அமுக்கிறது பெரிய அதிகாரமா? ஓட்டு போடும்போது என்ன பண்ணுறோம், ஒரு பட்டனை போய் அமுக்கிறோம், இது என்ன பெரிய அதிகாரமா? அந்த பட்டனை அமுக்கிறது தான் அடுத்த அரசாங்கத்தையே தெரிந்தெடுக்கிறது. ஒரு வாகனம் ஓட்டுறதுக்கு கூட நமக்கு அதிகாரம் வேணும், டிரைவிங் லைசன்ஸ் வேணும், அதுக்கு 19 வயசு ஆகியிருக்கணும், நமக்கு வாகனம் ஓட்ட பயிற்சி பெற்றிருக்கணும், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. வாகனம் ஓட்டலாம், 2 சக்கரம் ஓட்டலாம், 4 சக்கரம் ஓட்டலாம், அதில் ஹெவி வாகனம் ஓட்டலாம் அப்படின்னு நமக்கு அது ஒரு அதிகாரம் தான். அதிகாரம் இல்லாமல் பல விஷயங்களை நம்ம இந்த உலகத்தில் செய்ய முடியாது. பாஸ்போர்ட் அது ஒரு அதிகாரம் தான். நாட்டை விட்டு வெளியே போகலாம், நாட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அதிகாரம் உண்டு. போலீஸில் கேஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. பாஸ்போர்ட்டு கொடுக்கும்போது, புதுப்பிக்கும்போது போலீஸில் கேஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவரை வெளியே விடலாம், இந்தியாவை விட்டு வெளியே போகலான்னு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆவிக்குரிய அதிகாரங்களுக்கு கர்த்தர் அபிஷேகிக்கிறார், ஊழிய அதிகாரங்களுக்கு கர்த்தர் அபிஷேகிக்கிறார், நிர்வாக அதிகாரங்களுக்கு, சபையில் இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரங்களுக்கு அல்லது தேவ ஜனத்தை தளபதாங்கி நடத்துகிற அந்த அதிகாரத்திற்கு கர்த்தர் அபிஷேகிக்கிறார். இயேசு கிறிஸ்துனாலே அபிஷேகிக்கப்பட்டவர், நிறைவான அபிஷேகத்தை, எல்லாவித அபிஷேகங்களையும் பெற்றவர். கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றாலும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தான். அப்படி கிறிஸ்து எல்லாவித அபிஷேகங்களையும் பெற்றவர், நிறைவாக பெற்றவர், அவர் தான் கிறிஸ்து. கிறிஸ்து எப்படிப்பட்ட அபிஷேகங்களை பெற்றார்? 2வது சங்கீதம் 6-8 வசனங்கள். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மேதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்காலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகி பண்ணி வைத்தேன் என்றார். இங்க தேவன் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் சொல்றாரு, சீயோன் பர்வதத்தின் மேல என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக சீயோன் மலையின் மேல அபிஷேகிக்கப்பட்டார். சீயோன் மலை பரலோகத்தில் இருக்கிறது. ஒரிஜினல் சீயோன் மலை பரலோகத்தில் இருக்கிறது. அதனுடைய ரிப்ளிகா என்று சொல்லப்படுகிற அதனுடைய ஒரு மாதிரி அது எருசலேமில் இருக்கிறது. அந்த சீயோன் மலை, பரலோகத்தில் இருக்கிற சீயோன் மலையில் இயேசுவை பிதாவாகிய தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவர் கேட்டா, எப்போ கேட்குறாரோ அப்போது ஜாதிகளையும் பூமியின் எல்லைகளையும் அவருக்கு கொடுப்பார். இன்னும் இயேசு கேட்கல, அதுக்கு ஏற்ற நேரம் இருக்கு. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்காலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர். இப்பொழுது ராஜாக்களே உணர்வடைவுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும்
இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் ராஜாக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ராஜாக்களே, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, உணர்வடையுங்க, பயப்படுங்க, இயேசுவுக்கு பயப்படுங்க. ஏன்னா ராஜாக்களுக்கு அவர் ராஜா, பிரதமர்களுக்கெல்லாம் பிரதமர், ஜனாதிபதிகளுக்கெல்லாம் ஜனாதிபதி, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அப்படி அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் பூமியில் முழுசையும் அவர் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளவில்லை. ராஜாதி ராஜா என்கிற பொறுப்பை தான் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனால் இதே காரியத்தை தான் லூக்காவில் நம்ம படிக்கிறோம். அவர் ஏற்கனவே ராஜாதி ராஜா தான். பரலோகத்தில் இருந்து அவர் ராஜாக்களையெல்லாம் ஆளுகிறார். ராஜாக்களை, நியாயாதிபதிகளை எல்லாம் நியமிக்கிறார். ரோமர் 13 சொல்கிறது, அதிகாரிகளை, தலைவர்களை அவர் தான் நியமிக்கிறார். All the appointments are made by Jesus only. அதனால் ஒரு கலெக்டர் நியமிக்கப்படுகிறார், ஒரு எஸ்பி நியமிக்கப்படுகிறார்னா அதுக்கு மேலே மெயின் சுவிட்சு அங்கே இயேசு தான். ஒரு முதல்வர் தெரிந்தெடுக்கப்படுகிறார், ஒரு பிரதமர் தெரிந்தெடுக்கப்படுகிறார், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மந்திரி, இவங்கெல்லாம் பதவிக்கு வராங்கன்னா நியாயாதிபதி, ஒரு நீதிபதி, அங்கேருந்து பரலோகத்தில் ராஜாதி ராஜாவாக இருந்து அவர் தான் அதை அங்கே அவர் கிரியை செய்கிறார். அவர் தான் அதுக்கு மூல காரணமாக இருக்கிறார். அவர்கள் கட்டுகளை அறுத்து, 2ஆம் சங்கீதம் ரொம்ப அழகாக அதை படம் பிடித்து காட்டுகிறது. 2ஆம் வசனம், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி பிதாவால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். அதுதான் அருமதகான யுத்தம். அதான் அந்த கிறிஸ்துவின் தலைமையில் அவர்கள் இயேசுவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவார்கள். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். எல்லாரையும் கட்டி வச்சிருக்கிறார் ஆண்டவர். இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடினால எல்லாரையும் கட்டி வச்சிருக்கிறார். கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கிறார். எல்லாரையும் கட்டு போட்டு அவரை மீறி எதுவும் செய்ய முடியாது. பிரதமர்களோ, முதல்வர்களோ, ஜனாதிபதிகளோ, அதிகாரிகளோ இயேசுவை மீறி எதுவும் செய்ய முடியாது. கயிறு போட்டு கட்டியிருக்கார், டப்புன்னு இழுத்துருவார் கயிறை. இந்த கயிறெல்லாம் நம்மளை விட்டு அறுத்துடணும். இயேசுனுடைய கட்டுப்பாடு நமக்கு தேவையில்லை, அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கக்கூடாது என்று ஒரு கலகம் பண்ணுவாங்க. அதுதான் அருமகதான் யுத்தம். அதுதான் அந்த கிறிஸ்துவின் தலைமையில் நடக்கும். அதனால் அப்போது அவர் ராஜாதி ராஜாவாக வருவார். அந்த கிறிஸ்துவின் தலைமையில் யுத்தம் பண்ண தயாராக இருக்கிற, கலகம் பண்ணுகிற எல்லா பூமியின் தலைவர்களையும் அவர் அழித்து போடுவார். அவரே நேரடியாக நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்வார். மனித ராஜ்யம் அவரே எடுத்துக்கொள்வார். 3 ராஜ்யம் இருக்கு, 3 அடுக்கு இப்போ அரசாங்கம் இருக்கு. ராஜாதி ராஜாவாக இயேசு இருக்கிறார். அவருக்கு கீழே பல ராஜாக்கள், மனித ராஜ்யம், பல ராஜாக்கள், அவர்களால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க. இந்த ராஜாக்களை அவர்கள் மீது செல்வாக்கு செலுத்தி அவர்களை ஏவி அவர்களை தப்பான வழியில் நடத்தி அவர்கள் தப்பான காரியங்களை செய்ய வைக்கிற பிசாசின் ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. ராஜாதி ராஜா கர்த்தர், ராஜாக்கள் மனிதர்கள், அதிகாரிகள் மனிதர்கள். ஆனால் இந்த மனித அதிகாரிகள் மேலே அதைத்தான் அந்தகார லோகாதிபதிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று நாம் அதைத்தான் சொல்கிறோம்.
இப்போ அந்த பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரத்தில் பிசாசு 1000 வருஷம் கைது செய்யப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்படுவான். பிசாசின் ராஜ்யம் இருக்காது. மனித ராஜ்யம் முழுசையும் ஆண்டவர் வெறும் நியமனம் மட்டுமல்ல, இப்போது நியமனம் மட்டும்தான் செய்கிறார். நம்ம ஜெபம் பண்ணால் அவர் அவங்கள நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை கட்டுப்படுத்துகிறார். சின்ன சின்ன விஷயங்கள் கூட கட்டுப்படுத்துகிறார். நம்ம ஜெபம் பண்ணாட்டாலும் முக்கியமான விஷயங்களில் கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கிறார். அதுபடி அவங்களை இழுக்கிறார். இதுக்கு மேலே போகாத. இப்படி தான் நடக்குது. இந்த உலகத்தினுடைய நிர்வாகம், ஆட்சி இப்படி தான் நடக்குது. தேவதூதன் சொன்னால் லூக்கா 1 அதிகாரத்தில் மரியாளுக்கு சொல்லும்போது தேவதூதன் சொன்னால், லூக்கா 1:32, அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. தாவீதின் சிங்காசனத்தை பிதாவாகிய தேவன் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. தாவீதின் சிங்காசனத்தில் யூதா இஸ்ரவேலின் ராஜாவாக உட்கார்ந்து இந்த பூமி முழுவதையும் ஆளுவார். அதான் 1000 வருஷம் அரசாட்சி. அதுக்கப்புறம் புதிய வானத்தில் புதிய பூமியை ஆளுவார். முடிவே இருக்காது. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். புதிய எருசலேமில் உட்கார்ந்து புதிய பூமியை அவர் ஆளுவார். அதற்கு முடிவே இருக்காது. அதனால் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் ராஜாதி ராஜா. நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், அவர் வருகைக்கு பிறகு தான் ராஜா, வருகைக்கு பிறகு தான் அவர் அரசாங்கத்தை, நிர்வாகத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவார் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் வேதத்தை வாசிக்க ஆராய கற்றுக்கொள்ள இன்றைக்கும் அவர் தான் ராஜாதி ராஜா. இன்றைக்கும் எல்லாரையும், அதிகாரிகளை, தலைவர்களை அவர் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறார். ஆனால் 1000 வருஷ அரசாட்சியில் பிசாசின் ராஜ்யம் இருக்காது. அவர் நேரடியாக இந்த பூமியில் உட்கார்ந்து இந்த பூமியை ஆளுவார். அவருடைய பிள்ளைகள் தான் அதிகாரிகளாக இருப்பார்கள். இப்போ பெரும்பாலும் உலகத்தான் தான் அதிகாரி. மனித ராஜ்யம், கிறிஸ்தவன்னு சொல்கிறாங்க சில தலைவர்களை, விக்கிரக கோயிலில் தான் போய் நிற்கிறாங்க. ஜோசியரை தான் கூட வச்சிருக்கிறாங்க. ஜோசியருக்கு தான் பதவி கொடுக்குறாங்க. பேரு கிறிஸ்தவ பேராக இருக்குது, கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு 1000 வருஷ அரசாட்சியில் பதவி கிடையாது. வசனத்தெல்லாம் சொல்கிறாங்க, பெரிய பதவியில் இருக்காங்க, வசனத்தை சொல்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க, ஊழியக்காரங்களை போய் பார்த்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் போய் உருவத்துக்கு முன்னால் போய் முகங்குப்புற விழுந்து கும்பிட்டுட்டு வராங்க. அப்புறம் அவங்களை எப்படி நம்ம விசுவாசின்னு சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட தலைவர்கள், அதிகாரிகள் இப்போது இருக்கிறார்கள். கிறிஸ்தவ நாடுகளில் கூட சபைக்கு போகிறாங்க, பக்தியாக இருக்கிறாங்க, தேவனுக்கு பயப்படுறாங்க. விசுவாசிகள்னு சொல்ல முடியாது. விசுவாசிகள்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, இல்லாமல் இல்லை. அதிகாரத்தில் தலைவர்கள், அதிகாரிகள் இருக்காங்க, கொஞ்சம் விசுவாசிகள் இருக்காங்க. ஆனால் 1000 வருஷ அரசாட்சியில் முழுக்க விசுவாசிகள் தான் இருப்பாங்க. தலைவர்களாக இருக்கிறவங்க, அதிகாரிகளாக இருக்கிறவங்க, மந்திரிகளாக இருக்கிறவங்க, இயேசு என்கிற ராஜாவுக்கு கீழே சிற்றரசர்களாக இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே நியாயாதிபதி, நீதிபதிகள் எல்லாருமே விசுவாசிகளாக தான் இருப்பாங்க. அதுதான் 1000 வருஷ அரசாட்சி. பிசாசு இருக்க மாட்டான், பிசாசின் ராஜ்யம் இருக்காது. இப்போ அப்படி இல்லை. உலகத்தான், விக்கிரக ஆராதனைக்காரன், திருடன், கொள்ளைக்காரன், பொய்யன், பலதரப்பட்டவர்களும் அதிகாரத்தில் இருக்காங்க, தலைவராக இருக்காங்க, அதிகாரிகளாக இருக்காங்க. பெச்சாரக்காரன், குடியாரன், குடிக்கு அடிமையானவன், இப்படிப்பட்டவர்களெல்லாம் அதிகாரத்தை கர்த்தர் தான் நியமிக்கிறார். அவர் ஒரு நோக்கத்துக்காக அவனை நியமிக்கிறார்.
சில நேரங்களில் மனிதர்களை தண்டிக்கிறதுக்காக நேபுகாத் நேச்சார் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார்னு சொன்னார். எதற்காக நேபுகாத் நேச்சாரை நியமித்தார்? தேவ ஜனத்தை தண்டிப்பதற்காக. ஜனங்களை தண்டிப்பதற்காகவும் சிலர் அதிகாரிகளாக தலைவர்களாக கர்த்தர் நியமிக்கிறார். ஜனங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காகவும். கோரேஸ் என்கிற ராஜாவை பற்றி பைபிளில் படிக்கிறோம். கோரேஸ் ராஜா தேவாலயத்தை கட்டுறதுக்காக கர்த்தர் அவனை அதிகாரத்தில் கொண்டு வந்தார். அதனால் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு அதிகாரியாக தலைவராக கர்த்தர் நியமிக்கிறார். அவங்க பலர், இன்றைக்கு பலர் உலகத்தார் தான், பலர் விசுவாசிகள் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஆனால் 1000 வருஷ அரசாட்சியில் தலைவர்கள், அதிகாரிகள், மந்திரிகள், நீதிபதிகள், சிற்றரசர்கள் முழுக்க 100% ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அதான் பெரிய வித்தியாசம். இப்போ இருக்கிற ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அது முழுக்க மனித ராஜ்யத்தில் முழுக்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலை, முக்கியமான காரியங்களை மட்டும்தான் கட்டுப்படுத்துது. இப்போ இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது, சபையில் இருக்கிறது. ஆனால் 1000 வருஷ அரசாட்சியில் மனித ராஜ்யமே இருக்காது. முழுக்க தேவனுடைய ராஜ்யம் தான் இருக்கும். முழுக்க இஸ்ரவேலரும் சபை மக்களும் தான் ஆளுகை செய்வாங்க. மனித ராஜ்யமே இருக்காது, தேவனுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு பெரிய வித்தியாசம். ஆண்டவர் நம்மை ராஜாக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று 1 பேதுருவில் படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மை அவர் ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார். இயேசு ராஜாதி ராஜா. இப்போ நம்ம ராஜாவான்னு கேட்டா, ராஜாவினுடைய அபிஷேகம் நமக்கு இருக்கு. ஆனா நாம் ஒரு ராஜாவா இப்போ ஆளுகை செய்ய முடியாது. அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனை ராஜாவாக தான் படைச்சார். ஆதாம ராஜாவாக தான் படைச்சார். ஆண்டு கொள்ளுங்கள், இந்த பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த பூமியினுடைய முதல் ராஜா ஆதாம் தான். ஆனால் ஆதாம் அந்த பதவியை பிசாசின் கையில் விற்று போட்டான். இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாமாக வந்து அந்த பதவியை அவர் அந்த பதவிக்குரிய பெரும்பாலான அதிகாரங்களை பிசாசினிடமிருந்து பறித்து விட்டார். மரணத்தின் அதிகாரம், பாதாளத்தின் அதிகாரம், இதெல்லாம் பறித்து விட்டார். ஆகினால நாம் ராஜாக்கள். 1000 வருஷ அரசாட்சியில் ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவுக்கு கீழே நம்ம ராஜாக்களாய் ஆட்சி செய்வோம். புதிய வானம் புதிய பூமியில் புதிய எருசலேமில் அவரோட கூட அரசாளுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:5. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். 1ஆம் வசனம் சொல்கிறது, அதனுடைய 3வது வரி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து, சிங்காசனத்தில் பிதாவும் கிறிஸ்துவும் இருப்பாங்க. அவரோட கூட அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். யார்? அவருடைய ஊழியக்காரர். நம்மெல்லாம் ராஜாக்கள். ஊழியக்காரர்கள் என்கிறது நம்ம எல்லாரையும் குறிக்கிறது. பிலாத்து கேட்கும்போது நீர் யூதருடைய ராஜாவான்னு கேட்கும்போது ஆமன்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார்? என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்று சொன்னார். இவ்வுலகத்துக்குரிய நிலை, அந்த வடிவம், அந்த நிலைமை
எப்போ வரும்னா 1000 வருஷ அரசாட்சியில் தான். அதுவரையும் தேவனுடைய ராஜ்யம் நமக்கு உள்ளே இருக்கிறது, சபையில் இருக்கிறது. ராஜாக்களை மட்டும் அவர் ஆளுகிறார். எல்லா பிரதமர்களையும் அவர் கட்டுப்படுத்துகிறார். எல்லா ஜனாதிபதிகளையும் அவர் கட்டுப்படுத்துகிறார். பிரதமர்கள் மற்றவர்களை கீழே, ஜனாதிபதிகள் ராஜாக்கள் கீழே இருக்கிறவங்களை கட்டுப்படுத்துகிறாங்க. இது சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். ஆகவே அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். நாம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாமெல்லாம் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியினுடைய ஆளுகை தற்காலிகமானது, முழுமையற்றது. 1000 வருஷ அரசாட்சியில், புதிய வானம் புதிய பூமியில் நாமும் அவரோட கூட ஆளுகை செய்வோம். பிதாவை இயேசுவின் நாமத்தில், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். எல்லாவித அபிஷேகங்களும் அவர் பெற்றிருக்கிறார். அபிஷேகத்தை முழுமையாக பெற்றிருக்கிறார். ராஜாவாக இருக்கிறார். பிரதமர்களையும் ஜனாதிபதிகளையும் ராஜாக்களையும் அவர் கட்டி, அவர் விருப்பப்படி அவர் ஆட்டி படைக்கிறார். அதிகாரிகளை, தலைவர்களை கிறிஸ்துவே நியமிக்கிறார். இப்பொழுது நாங்கள் பாடுபடுவதற்கிற காலம். நாங்கள் அவரோடு கூட பாடுபட்டால் 1000 வருஷ அரசாட்சியில், புதிய பூமியில் நாங்களும் அரசாளுவோம் என்கிற வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ராஜாக்கள் என்கிற அந்த ஞாபகத்தை உணர்வத்தாரும். இயேசுவின் மூலமே பிதாவே. ஆமென்.